ஹலோ. சந்துருவா? ஆமாம் சார், சொல்லுங்க. தேவேந்திரன் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல தானே ஒர்க் பண்ற? ஆமாம் சார், என்ன விஷயம்? நான் உன்னை நேர்ல பார்த்து சில விஷயங்களை பேசணும்ப்பா. யார் சார் நீங்க? என்கிட்ட என்ன பேசணும்? பதட்டப்படாதப்பா. உனக்கு நல்லது பண்றதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேன். சார், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். தம்பி, தேவேந்திரன் இதுக்கு முன்னாடி உன்னை 2 தடவை ஆஃபீஸை விட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரா? ஆமாம் சார். உன் வேலை இன்னும் பர்மனன்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தேவேந்திரன் தானே காரணம்? ஆமாம் சார். உனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்களா? ஆமாம் சார். அவங்க கல்யாணத்துக்கு நீ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. ஆனா உன் வேலை பர்மனன்ட் ஆகாம போயிடுச்சு இல்லையா? ஆமாம் சார். ஏன்பா இவ்வளோ டீட்டெயில் சொல்றேன்? உன் மேல அக்கறை இல்லாமையா இவ்வளோத்தையும் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன்? நீ எதை பத்தியும் யோசிக்காத, நேரா என்னை வந்து பாரு. உனக்கு நான் நல்லது பண்றேன். பயப்படாத தம்பி. எதிரிக்கு எதிரி நண்பன். நான் தேவேந்திரனுக்கு எதிரி, நீயும் எதிரி. அப்ப நாம 2 பேரும் நண்பர்கள் தானே? நாம ஒண்ணு சேர்ந்தோம்னா தேவேந்திரனை அசைச்சு பார்க்கலாம். என்ன சொல்ற? ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி தம்பி? இந்த காலத்துல தேவேந்திர மாதிரி ஆளுங்க தான் நம்மள மாதிரி இழிச்ச வாயங்களை ஏறி மிதிக்கிறாங்க. அவருக்கு நாம நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கணும். இப்படியே இருந்தா தேவேந்திர மாதிரி ஆளுங்க வளர்ந்துகிட்டே போவாங்க, நாம கீழே போயிட்டே இருப்போம். உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா உன் ஒரு தங்கச்சி கல்யாணத்தையாவது நீ நடத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டா என்கிட்ட வா. என்னால உனக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தர முடியும். என்ன சொல்ற? சார் சொல்லுங்க சார், நான் என்ன சார் செய்யணும்? நீ நேரா கிளம்பி உன் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற திருப்பதி நகர் 2nd ஸ்ட்ரீட்டுக்கு வா. அங்க என் வண்டி நம்பர் நோட் பண்ணிக்கோ. TN02 AU 330. ரெட் கலர் கார். நான் அங்கே தான் நிற்கிறேன். சரிங்க சார், நான் இப்போவே அங்கே வரேன் சார். வா. சஞ்சய்க்கு என்னாச்சு? வராங்கடி. என்னாச்சு சொல்றீ? சஞ்சய் ஃபோன் பண்ணாரா இல்லையா இப்போ? ஏய், சும்மா இருக்க மாட்டியா? நீ பாட்டு ஏதாவது உளறி கொட்டாத. நம்மள சுத்தி உளவு பட சுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம், அத காதுல வாங்கிட்டு போய் போட்டு கொடுக்கறதுக்குனே சில பேர் இருக்காங்க. ஆமா, நீ ஏன் தின வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன்ற? இங்க பாரு, நம்மள சுத்தி யார் இருக்காங்க என்னன்னே தெரியாது. அப்படியே வேவ் பார்த்துக்கிட்டு அங்க போய் டக்குன்னு பத்த வச்சிருவாங்க. அப்புறம் நம்ம லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிடும். அதனால பேசாம இருத்தேன்னு. இந்த வீட்ல நமக்குன்னு என்ன இருக்கு? வெந்ததை சாப்பிட்டு விதியேன்னு இருக்க வேண்டியதுதான். என்ன கவினி, ரொம்ப ஓவரா தான் பண்ற. பாவம் அந்த அம்மா, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே உன் வாயிலே போட்டோன்னா பாரு. அம்மாவா அம்மா? வேலை செய்யறவங்கனே சொல்லு. ஏய், அது சரியான ஆளு தெரியுமா? நீ பாட்டுக்கு நம்பி ஏமாந்து தொலைச்சிடாத. அப்புறம் அவ்வளவுதான், போச்சு. டோட்டலா எல்லாம் காலியாயிடும்.
என் டேப் பாத்தியா? இல்லையே. எங்க வச்சேன்? ஹால்ல வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வரேன். ஹலோ ஐயா சொல்லுங்கய்யா, நம்ம வீட்ல தான் இருக்கேன். சுந்தரிமா, நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாங்கய்யா. அது இன்னைக்கே உங்களுக்கு தேவைப்படுதா? ஐயா இல்ல, நான் பணம் கொடுத்துருவேன். ஆனா எனக்கு பேங்க்ல வேற ஒரு ப்ராப்ளம். நாளைக்குன்னா நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் எமர்ஜென்சி இல்லையே? பரவாயில்லைங்கய்யா, நீங்க மெதுவாவே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேனு, சுந்தரிமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு பணம் தர முடியாம போனதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ பரவாயில்லைங்கய்யா, இதுக்கு போயிட்டு என்ன நீங்க? இல்ல, என்னதான் இருந்தாலும் நான் பணம் கொடுப்பேன்னு நம்பி நீங்க ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சிருப்பீங்க. நீங்க சொன்ன டைமுக்கு பணம் கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? இல்ல, ரொம்ப எமர்ஜென்சினா சொல்லுங்க, நான் வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லைங்கய்யா, நீங்க மெதுவாவே கொடுங்க. சாரிம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னங்கய்யா நீங்க இதுக்கு போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? பரவாயில்ல, நீங்க மெதுவாவே கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். இல்ல, நாளைக்கு நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். சரிங்கய்யா, நாளைக்கு கொடுத்தா போதும், நீங்க பதட்டப்படாதீங்க, நான் வச்சிடுறேன். சரிம்மா. ச்சே, வா. என்ன தேனு, என்ன நடக்குதுங்க? நம்ம அப்பாவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏய், யார் அவங்க? ஒரு சாதாரண வீட்டு வேலை செய்யற பொம்பளை. வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு மாச சம்பளத்தை விட்டு இருந்து தூக்கிட்டு போக போறாங்க. நம்ம அப்பா எதுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு? இந்த அம்மா பேசுறத வச்சு பார்த்தா நம்ம அப்பா எப்படி கெஞ்சிருப்பாருன்னு தெரியுதா உனக்கு? இத பாரு, நீ கொஞ்சம் சும்மா இரு. தேவையில்லாம பேசி பிரச்சனை பெருசாக்கிடாத. அப்போ இதெல்லாம் என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? நான் எதுவும் கேட்க கூடாதா? நீ ஒன்னும் கேட்க வேணாம், கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா போதும். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஆயிட்ட? இத பாரு கவிதா, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இப்ப நீ இங்க இருந்து எப்படியாவது சஞ்சய் கூட போகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா இல்லையா? அதுக்காக அப்பா என்ன அநியாயம் பண்ணாலும் என்ன பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அவர் எப்படியோ இருந்துட்டு போறாரு, உனக்கு என்ன? அத பத்தி எல்லாம் நீ கேர் பண்ணிக்க வேணாம். முதல்ல உன் லைஃப்ல செட்டில் ஆகுற வழியை மட்டும் பாரு. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. என் கண்ணு முன்னாடி தப்பு நடந்தா நான் கண்டிப்பா கேட்பேன். இதை இப்படியே வளர விட்டோனா நாளைக்கு இதை விட ஜாஸ்தி தப்பு நடக்கும். ஏய், நான் சொல்றத கேளு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன நடக்குதுன்னு விட்டுதான் பிடிப்போம். விட்டுட்டா அப்புறம் எப்படி பிடிக்க முடியும்? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது தேனு. இன்னைக்கு அப்பா வரட்டும். ஏய், நீ ஏன் இப்படி இருக்க? எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், இங்கே இரு. சார், வணக்கம் சார். வாங்க தம்பி, நான் தான் தோற. வாங்க, காருக்குள்ள உட்காந்து பேசுவோம். பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். என்ன சார் நீங்க திடீர்னு என்னை பத்தி ஃபுல் டீடைல் சொல்றீங்க, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பயப்படாதீங்க தம்பி, என்னை பார்த்தா சினிமாவில் வர்ற வில்லன் மாதிரியா இருக்கு, இல்ல இந்த ஏரியா தாதா மாதிரி இருக்கனா?
நான் தேவேந்திரனால ஏற்கனவே ஒரு விஷயத்துல தோத்து போய் நொந்து போயிருக்கேன்ப்பா. நான் ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்து 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு எனக்குன்னு ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுல தேவேந்திரன் அவன் பொண்ணை விட்டு என் பையனை மயக்கி என் குடும்பத்தையே பிரிக்கணும்னு பாக்குறான்ப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை தான் நமக்கு பெருசுன்னு சொல்லி சரி போட்டோம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். இப்ப வந்து ஒரு பெரிய அளவுல பணம் கொடுத்தாதான் என் பொண்ணை தருவன்னு பிளாக்மெயில் பண்றான்பா. என்கிட்ட ஏதோ கொஞ்சம் பணம் இருக்கு, அதுக்காக என் பையனுக்கும் அவன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு இவனுக்கு எதுக்கு நான் பணம் கொடுக்கணும்? நான் பணம்லாம் கொடுக்க முடியாது, நீ உன் பொண்ணை கொடுன்னு கேட்டேன். ஆனா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான்ப்பா. இவன் பொண்ணை நினைச்சு என் பையன் தூக்க மாத்திரை திங்கிறது மருந்து குடிக்கிறதுன்னு வீட்டுல ஒரே ரகலப்பா. என் குடும்பத்தோட மொத்த நிம்மதியும் போச்சு. அதான் இவன மாதிரி ஆளெல்லாம் நம்ம சும்மா விடலாமா சொல்லு? சார் இப்போதான் சார் ஆபீஸ்ல தேவேந்திரன் சார் அவர் பொண்ணு கல்யாணத்தை பத்தி தரகர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னப்பா சொல்ற? நிஜமாவா? சார் சத்தியமா சார். தரகர் ஒரு பையன் போட்டோ காமிச்சு பையன் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்கறான், இவருக்கு நம்ம கவிதாவை கல்யாணம் பண்ணி வச்சு ஆஸ்திரேலியாவிலேயே செட்டில் பண்ணிடலாம் சொல்லி நல்ல குடும்பம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தார் சார். பாத்தியாப்பா, காசுக்காக இருந்தால் என்ன வேணா பண்ணுவான். அவங்களையும் மிரட்டி இன்னும் என்னென்ன பண்ணுவான்னு தெரியலையே. இவனை இப்படியே விடக்கூடாது தம்பி. ஆமா சார், அந்த ஆளால என் வாழ்க்கையே போச்சு. நானும் அந்த ஆள் மேல செம்ம காண்டில் தான் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா மாட்ட மாட்டேங்கிறானே சார். அந்த ஆளால நான் 2வது முறை சஸ்பெண்ட் ஆனப்ப அப்படி கத்தி எடுத்து குத்திடலான்னு பார்த்தேன் சார். ஆனா நான் சம்பாதிச்சுதான் என் வீட்டை காப்பாற்றணும் சார். அந்த ஆள் என்னடான்னா நான் பண்ற சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் என்னை சஸ்பெண்ட் பண்ணி என் வேலையை பர்மனெண்ட் ஆக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். அந்த ஆளை சும்மா விடக்கூடாது சார். இந்த பார் தம்பி, நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். கொலைகள் எல்லாம் போகக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நீ கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு உன் குடும்பத்தை நடு ரோட்ல கொண்டு வந்து விட்டுலான்னு பாக்குறியா? உண்மையை சொல்லணும்னா எனக்கும் அந்த ஆத்திரம்லாம் வந்துச்சுப்பா. ஆனா என் குடும்பத்தை நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன். அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்ப அவனை கொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை தம்பி. அதை விட பெரிய தண்டனை கொடுக்கணும். அவன் ஏன்டா இந்த பூமியில பிறந்தோன்னு நினைச்சு உக்கி உருகி வாழவும் முடியாம சாவவும் முடியாம தவிக்கணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது கேட்டு அதன்படி நீ செய். மத்ததெல்லாம் தானா நடக்கும். தேவேந்திர இனிமே இந்த ஊர்ல தலை காட்ட முடியாம தெரியுவான். சார் சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணும்? தேவேந்திரனோட வேலையெல்லாம் நீ தானே பாக்குற? ஆமா சார். அப்போ ஒண்ணு செய். இதை மட்டும் நீ செஞ்சிருப்பா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சூப்பர் சார். இந்த தடவை அந்த ஆள் மாட்டினான். இதை மட்டும் நீ பக்காவா பண்ணு. தேவேந்திரன் உள்ள போயிடுவான். அப்புறம் உனக்கு வேலை பர்மனன்ட் ஆயிடும். உன் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நமக்குள்ள என்னப்பா தேங்க்ஸ். இனிமே நீயும் நானும் ஒண்ணு என்ன? சரிங்க சார். சரி, அப்ப கிளம்பு நீ. வரேன் சார். சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன், வந்து சாப்பிடுங்க. கவிதா எங்கம்மா? உள்ளதான் பாருக்கா. கொஞ்சம் கூப்பிடுமா. ம். கவிதா, அப்பா உன்னை கூப்பிடுறாரு, வா. எதுக்கா? எதுக்குன்னு தெரியல, கூட்டிட்டு வர சொன்னார், வா. வர முடியாதுன்னு போய் சொல்லு. ஏய்,
உனக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், உன் லைஃப நீயே கெடுக்க பாக்குற. எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சண்டை போடாம சமாதானமா பேசுற வழிய பாரு. வா, வந்து என்னன்னு கேளு, வா. அவர் என்ன பிளான் பண்ணிருக்காரு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நீ போய் உன் வேலையை பாரு. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் போய் அப்பா கிட்ட நீ வரமாட்டேன்னு சொன்னா அவர் இருந்து இங்க வரமாட்டாரா? வரட்டும். வந்தா மட்டும் இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டாரா? நான் காது கொடு. என்னவாமா அவளுக்கு? ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டாளாமா? கவிதா, என்னாச்சு உனக்கு? அப்பா கூப்பிட்டா வரமாட்டியா? இங்க பாருமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காகத்தான் நான் உன்னை வர சொன்னேன். ஏய் கவிதா, என்னம்மா அது? ஏன் இப்படி நடந்துக்கிறா? என்கிட்ட பேச மாட்டாளாமா? பெத்தவனா நான் இப்ப எதிரி ஆயிட்டேனா? இல்லப்பா, அவளுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னா அதான் இப்படி. நீ அவளை காப்பாத்துற. அப்பா, நிஜமா ஈவினிங்ல இருந்து தலைவலிக்குதுன்னு சொன்னா நான் தான் அவளுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்தேன். இத பாருமா, நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கேன். நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, நான் மட்டும் தனியாயிட்டேன். என்ன நோகடிக்காதீங்கம்மா. அப்பா சாரிப்பா, நான் அவளை கூப்பிடுறேன், வாங்க. கவிதா, ஏன் இப்படி பண்ண? அப்பா பேசிட்டே இருக்காங்க, நீ பாட்டுக்கு எழுந்து வந்துட்ட. உட்காரு. கவிதா, நீ என்கிட்ட பேசாம கோவமா இருக்கலாம், அது உனக்கு நியாயமா கூட படலாமா. ஆனா நான் உன் அப்பா அம்மா, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன். ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானமா நான் இவ்வளவு தூரம் போராடுறேன். இங்க பாரு, உனக்கு என்ன பார்க்க பிடிக்காம பேச பிடிக்காம அவாய்ட் பண்ணிட்டு போற. அப்ப கூட எனக்கு உன் மேல கோவம் வரலமா. எங்க என் புள்ள என்ன தப்பா நினைச்சு என் மேல கோவப்பட்டுக்கிட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு பதட்டமா இருக்குமா, பயம் வருதுமா. இத பாருமா, என்னை பத்தி நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, உன் மனசுக்குள்ள திட்டிக்கோ. ஆனா உன் விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. இத நான் உங்ககிட்ட சொல்லித்தாமா ஆகணும். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேம்மா.